அதோ அங்க மெரூன் கலர் சாரியில வரா பாரு, அவதான். டீலா? இது வரைக்கும் நீ யார வேணாலும் உஷார் பண்ணிருக்கலாம், ஆனா இவகிட்ட உன் பருப்பு வைக்காது. இது வரைக்கும் நானும் எந்த ப்ராஜெக்டும் கோட்டை விட்டதில்ல மச்சான். இந்த செகண்ட்ல இருந்து என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் மீனாட்சி. இந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுறேன். சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடாம எங்க போச்சு? கூடயே இருக்கா, நான் திடீர்னு காணாம போயிருதே. ஒரே மர்ம தேசமா இருக்குத பச்சை. மீனாட்சி, பா 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 பா. ஆமா, சாப்பிடாம எங்க போன நீ? இங்கதான் பக்கத்து கடை வரைக்கும். எதுக்கு? சும்மாதான். சும்மாவா? மீனாட்சி, முதல்ல எனக்கு தெரியாம தப்புலாம் வந்துட. சரியில்லை சொல்லிவிட்டேன். என்ன சரியில்லை? உன்கிட்ட சொல்லாம நான் கடை கூட போக கூடாதா? ஏய், இப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி பொசுக்கு கோவப்பட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பேசாம இரு. சரி, இனிமே நான் எதுவுமே பேசல, நான் என் வேலையை பார்க்குறேன். இவ பேர் தான் மைனா. 24 மணி நேரமும் ஆள் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பா, நிழல் மாதிரி. அதான் இப்ப நான் வந்துட்டேன் இல்ல, அது தானா விலகிடும். சரி, கை கழுவிட்டு வரேன். ஏய், நீ சொல்லி வாய முள்ள அவளே இந்த சொலைக்கு போயிட்டா. அதான்டா இன்பா. இன்னைக்கு என்னமோ அவகிட்ட பேசி கேட்டேன்னு சொன்னா, இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பொறுமையாடுறா, ப்ராஜெக்ட்ல எப்பவுமே பொறுமை முக்கியம். கோகே, சொல்லுன்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குன்பா. சொல்லும் போது கரெக்டா வந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, பேனா மிஸ் ஆயிடுச்சு, அசைன்மெண்ட் எழுதணும். எக்ஸ்ட்ரா பென் இருக்குமா? தேங்க்ஸ். டேய், இதான் பேசி கட்டுறதாக்கும். டேய் பொறுமையாடுறா, ப்ராஜெக்ட்ல பொறுமை முக்கியம்னு சொல்லியிருக்கான்ல. இருடா என்ன பண்றான்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, பறவைக்கு எந்த ரா வரும்? சின்ன ரா வருமா, பெரிய ரா வருமா? இல்ல, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் ஜெனரல் எலக்டிவ் கிளாஸ்ல அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. தமிழ் எனக்கு பெருசா வராது, அதான் கேட்டேன். கேன் யூ ஹெல்ப் மீ? பறவைக்கு பெரிய ரா வரும். தேங்க்ஸ். இங்க தான் இருப்பீங்களா? ஏன்? இல்ல, இப்ப நான் எழுதி முடிச்சிருவேன், அப்படியே உங்ககிட்ட காட்டி தப்பெல்லாம் திருத்திக்கலாமேன்னு. சரி, நான் இங்க தான் இருப்பேன். முடிச்சிட்டு காட்டுங்க. ஷூர், திருத்தி தரேன். மச்சான் செம்மையா டெவலப் பண்றான்டா. ஆமாண்டா, இருடா பாப்போம். ஓகே, வரடா. ஏய், நான் போயிட்டு வந்துடா. என்ஜாய். போ போ. இன்பா வாடா. சரிடா. ரொம்ப தேங்க்ஸ் இன்பா. நீ கொடுத்த பணத்தால தான் நான் காலேஜ் ஃபீஸே கட்டினேன். இனிமேல் என்ன கிளாஸ்க்குள்ளே வரலான்னு சொல்லிட்டாங்க.
டேய் சூப்பர் மச்சான். நன்றிடா, ரொம்ப தேங்க்ஸுன்பா. ஒவ்வொரு முறையும் நீ தான் எனக்காக ஃபீஸ் கட்டுற. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ். டேய் அதுக்கு என்னடா இப்படி பண்ற? முதல்ல கிளாஸுக்கு போடா. இல்லை மச்சி, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்கிட்ட இருக்கு, நான் பணம் கட்டுறேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? போ கிளாஸுக்கு போ. சரின்பா, நான் கிளாஸ் போகிறேன்டா. பாய்டா. டேய் சூப்பர்ரா, எப்படி? கலகிட்டா. என்ன நடிப்பு நடிக்கிறடா நீ. என் நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அங்கே பாடுறா. எக்ஸ்கியூஸ் மீ, எழுதிட்டேன், பார்க்குறீங்களா? கொடுங்க. நடத்து நடத்து. இதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. இருங்க, நான் திருத்தி தரேன். தேங்க்ஸ். இங்க பெரிய இரு பக்கத்துல எப்போ இன்னொரு புள்ளி வச்ச எழுத்து வரக்கூடாது. ஓ சரி. சரிங்களா? அப்புறம் நீங்க அப்புறம் சொல்லி சொல்லி எழுதுனீங்கன்னா தப்பு இல்லாம எழுதலாங்க. இங்க பாருங்க, கோட்டைக்கு பதிலா கேட்டேன்னு எழுதிருக்கீங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன், சொல்லி சொல்லி எழுதுனீங்கன்னா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷூர். யார் இவன்? இவன் கூட எதுக்கு பேசிட்டு இருக்கா? அத்தை வாங்க அத்தை, எப்போ வந்தீங்க? மத்தியானம் வந்தேன் மீனாட்சி. உட்காருங்க அத்தை. உட்காருமா. மீனாட்சி, என்கிட்ட பேசணும்னு வர சொன்னியே, என்ன விஷயம்? சொல்லுமா. முடியல அத்தை. மீனாட்சி, என்னாச்சுன்னு சொல்லுமா. சத்தியமா என்னால முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. யார்கிட்டயாவது என் நிலைமைய சொல்லி அழணும்னு தோணுச்சு. அதான் உங்களை வர சொன்னேன். என்னாச்சுமா? உங்க மகன் ஆரம்பத்துல என்னமோ அமைதியாவே இருந்தாரு.
என்கிட்ட பேசல, என் முகத்தை கூட பார்க்கல, விலகியதான் இருந்தாரு. ஆனா ஆனா இப்போ இப்ப என்னம்மா? நான் விலகி விலகி போனாலும் என்ன நெருங்கி வந்து தொல்லை பண்றாரு. நெருங்கினா? இல்ல, நான் தூங்கும் போதெல்லாம் சொல்லல. அதை தவிர்த்து மத்த எல்லா நேரத்திலையும் என்ன நெருங்கி வந்து பேசுறாரு. பாசமா பேசுறாரு. ஐ லவ் யூன்னு சொல்றாரு. பொண்டாட்டின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல அத்தை. உங்களுக்கு தெரியாதத்த, போன வாரம் ஹனிமூனுக்கு சிம்லா போகணும்னு அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சரவண இனிமே வரவே மாட்டான். வாழ்க்கையில அவனை இனிமே சந்திக்கவே முடியாதுன்னு இருக்கிறப்ப அவனை பத்தி நினைக்காத, அவனை மறந்துட்டு வேட்டையும் கூட வாழ பாருன்னு எல்லாரும் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க அத்தை. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல அத்தை. சரவணனை பத்தி எதுவும்? கனடா போயிட்டான்னு சொல்றாங்க. நான் கால் பண்ணா எப்பவுமே ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. வாய்ஸ் மெயில் சென்ட் பண்ணாலும் அதுக்கு எந்த பதிலும் இல்ல. திடீர்னு ஒரு நாள் இன்டர்நெட் மூலமா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவன் தான் பேசுறான்னு நினைச்சு நானும் பேசினேன். ஆனா அந்த பக்கத்துல இருந்து யாரும் பேசல அத்தை. அமைதியாவே இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த போன் கால் எங்க இருந்து வந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. மீனாட்சி, ஒருவேளை வேட்டையை அந்த போன் பண்ணிருக்கலாம்ல? இல்லத்த, போன் வந்தப்போ அவர் இங்கதான் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. மீனாட்சி, இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. என்னத்த? வேட்டைய தினம் தரையில தான் படுக்கிறானா? ஆமா. ஏன்? இல்லம்மா, வேட்டையனுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கால் முட்டிலையும் முதுகு தண்டுவடத்திலையும் ஆபரேஷன் பண்ணாங்க. அன்னில இருந்து அவனை தரையில படுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சும்மா 1 மணி நேரம் தரையில படுத்திருந்தாலே வலியில துடிச்சு போயிடுவான். ஆனா இங்க எப்படி இத்தனை நாளா தரையில படுத்திருக்கான்னு எனக்கு புரியல மீனாட்சி. வலியே வரலையா, இல்ல வலிய பொறுத்துக்கிறானான்னு தெரியல. சரிம்மா, அதெல்லாம் விடு. நீ சொல்ல வந்தது சொல்லு. அத்தை, உங்க மகன் என்ன நெருங்கி வரத தடுக்கணும். அவரை விட்டு விலகி போகணும்னு நான் காலேஜுக்கு போனா அங்கேயும் வந்து நிக்கிறாரு. அதை தடுக்கணும் அத்தை. என்னை விட்டு அவராவே விலகி போற மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுக்கு உங்க உதவி வேணும் அத்தை. ப்ளீஸ். மீனாட்சி, நீ கவலைப்படாதம்மா. வேட்டையை இனிமே உன்னை நெருங்கி வரமாட்டா. நான் சொல்ற மாதிரி பண்ணுமா, அவன் உன் நிழல கூட தொடமாட்டான். என்ன பண்ணணும் அத்தை?
மட்டும் நீ பண்ணு, அவன் தலையெடுக்கவே மாட்டான். ரொம்ப நன்றி அத்தை. நிம்மதியா இரு மீனாட்சி. வேட்டையனுக்கு நானும் ஒரு வேட்டு வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேன். தனபாலன் 15,000, ராதாகிருஷ்ணன் 10,000, ஆண்டிச்சாமி 7,500. ஏங்க என்னங்க இது? எப்ப பாரு 24 மணி நேரமும் கையில ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சௌந்தர்யா, போன வாரம் முழுக்க கல்யாணத்தோட செலவு கணக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆ, இப்ப கல்யாணத்தோட வரவு கணக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரவு கணக்கா? ஆமா, மொய் கணக்கை தான் சொல்றேன். இந்த பால்ராசு பயலுக்கு வீடு பால் காய்ச்சினதுக்கு போன வருஷம் 10,000 ரூபாய் செய்முறை பண்ணிருக்கேன். ம், களவணி பையன் மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்தான். ஆனா செய்முறை பண்ணாம போயிருக்கான் பாரு. இப்ப அவன் பண்ணிதான் இங்க வந்து நிறைய போதாக்கும். அப்படி இல்லம்மா, இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி சரி, இதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வைங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. கல்யாணம் முடிஞ்சு 15 நாளைக்கு மேல ஆச்சுங்க. மீனாட்சி இன்னமும் மஞ்ச கயிறுல தாங்க தாலிய போட்டிருக்கா. நம்ம ஜோசியர்கிட்ட ஒரு நல்ல நாளா கேட்டு சொன்னீங்கன்னா தாலியை பிரிச்சு தாலி கொடியில கோத்துடலாம். இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. மீனாட்சி இப்ப காலேஜ்க்கு வர போக ஆரம்பிச்சிட்டால. மஞ்ச கயிறுல தாலியை போட்டுட்டு போக அவளுக்கும் சங்கடமா இருக்கும்ல. அதுவே தாலி கொடினா ஒண்ணும் தெரியாதுல்ல. நீ சொல்றது சரிதான். சீக்கிரமே தாலியை பிரிச்சு கோர்த்துற வேண்டியதுதான். ம், மருமகனும் மீனாட்சி இப்ப எங்க இருக்காங்க? மேலதான் இருக்காங்க. வர சொல்லு. அவங்க எதுக்குங்க? அட வர சொல்லு சௌந்தர்யா. வேட்டையா, மீனாட்சி, 2 பேரும் கொஞ்சம் கீழே வாங்க. ஜோசியரே வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். அது ஒண்ணும் இல்ல, நம்ம மீனாட்சிக்கு தாலி பிரிச்சு தாலி கொடியில கோர்த்து போடணும். அதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேய்பிரையில வேண்டாம், வளர்பிரையிலே சொல்லுங்க. ஓ அப்படியா? அடுத்த மாசம் நல்லா இருக்கா? நேரம் 10 to 12. சரி சரி, நல்லது. சரி, அப்ப நான் குடும்பத்தில் பேசி திரும்ப அடிக்கிறேன். நல்லது நல்லது, நான் வைக்கிறேன். வாமா, உட்கார் உட்கார். என்ன விஷயம்ப்பா? உட்கார் சொல்றேன். மருமகனே வாங்க வாங்க உட்காருங்க. சௌந்தர்யா, அடுத்த மாசம் 12ஆம் தேதி நாள் நல்லா இருக்கான். ம், காலையில 10 to 12 ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அம்மாவையும் சுதாவையும் வர சொல்லிடு. ம், சரிங்க. என்ன ஃபங்க்ஷன் மாமா? கல்யாணமாகி இத்தனை நாள் ஆச்சு, மீனாட்சிக்கு இன்னும் தாலி பிரிச்சு கோக்காம இருக்குல்லப்பா. அதான் மாசம் திரும்பினதான் ஃபங்க்ஷனை வச்சு தாலி பிரிச்சு கோக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்லது மாமா. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா? இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன். வேட்டையா, தாலி பிரிச்சு கோக்குறத வச்சு நான் உனக்கு ஒரு பயங்கரமான வேட்டு வச்சிருக்கேன்டா. மீனாட்சி, அடுத்த மாசம் 12ஆம் தேதி தாலி பிரிச்சு தாலி கொடியில போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு மஞ்சள் கயிறு போடவே தேவையில்லை. சரிதானே? ம், சரிப்பா. சௌந்தர்யா, நாளைக்கு மத்தியானம் தயாராரு. ம், நகை கடைக்கும் துணி கடைக்கும் போயிட்டு வந்துருவோம். ஆ, மருமகனே நீயும் கூட வாயா, நீ தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். நான் என்னத்த மாமா செலக்ட் பண்ணணும்? என்ன நீ விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? மீனாட்சிக்கு ஒரு 5-6 பவன்ல தாலி கொடி வாங்கணும், அப்புறம் பட்டு புடவை வாங்கணும். அதெல்லாம் இனிமே நீ தானப்பா செலக்ட் பண்ணணும். அதெல்லாம் கரெக்ட் தானுங்க மாமா. இருந்தாலும் அப்பா, என்ன மீனாட்சி? தாலி கொடையும் புடவையும் யார்ப்பா வாங்க போறது? நானு, அம்மா, மருமகன் 3 பேரும் தான். ஏன்? இல்ல, நான் அதை கேட்கலப்பா. தாலி கொடிக்கும் புடவைக்கும் யாரு பணம் கொடுக்க போறாங்கன்னு கேட்டேன். நான் தான், வேற யாரு? நீங்க எதுக்குப்பா பணம் கொடுக்குறீங்க? புரியலடா, என்ன கேக்குற? இல்ல, பொதுவா தாலி கொடி மாப்பிள்ளை வீட்டுல தானே வாங்கி தரணும். அதான் நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இதுல என்னடா இருக்கு? நான் பணம் கொடுக்குறேன்.
ஆனா மாப்பிள்ளை வாங்கி தந்ததாவே இருக்கட்டும். ஆம், அது எப்படிப்பா? யாரு பணம் தந்தாங்களோ அவங்க தானே வாங்கி தரதா அர்த்தம். ஏய், இப்ப என்ன சொல்ல வர? காலம் முழுக்க என் கழுத்துல இருக்க போற தாலிக்கொடி என் புருஷனோட சொந்த சம்பாத்தியத்துல வாங்கி தந்ததா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. புருஷனா? மீனாட்சி, 5 பவுன்ல தாலிக்கொடியும் பட்டுப்புடவையும் உங்க மருமக வாங்கி தரட்டும்பா. நீங்க வாங்கி தந்தா எனக்கு வேணாம். பரவாயில்லையே, கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே என் பொண்ணு எவ்வளவு விவரமா பேச ஆரம்பிச்சிட்டால சௌந்தர்யா. ஆமா ஆமா. சரிம்மா, தாலி கொடியும் புடவையும் உன் புருஷனே வாங்கி தரட்டும். நீ இம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அப்பா உன் விருப்பத்துக்கு குறுக்க நிப்பனா? என்னையா மருமகனே, என் மகன் ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி தந்துருவேல்ல? இது தனக்கு வேணும்னு கல்யாணத்துக்கு அப்புறமா மீனாட்சி முதல் தடவை ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். வாங்கி தராம விட்டுருவேணா மாமா? தூள் கிளப்பிட மாட்டேன். அப்படி சொல்லியா என் மருமகனே? மாமா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு அப்படியே வரப்போ பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நம்ம எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க மருமகனே. சரி மீனுக்குட்டி, டாடா. அதான் நான் போயிட்டு வரேன். போடா போ. இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. அதிர்ச்சியில நீ ஒரே தாண்டா போற.